அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டிஇ 2026 பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அசல் வினாத்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஆர்பியால் 2025 நடத்தப்பட்ட அசல் வினாத்தால் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நமக்கு பிடிபிஆர்டிஇ 2026 தேர்வு பொறுத்த வரைக்கும் 3.5 மணி நேரம் தேர்வு, 180 வினாக்கள் கொண்ட புக்லெட்டு தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. 3.5 மணி நேரம் நமக்கு தேர்வு. பார்ட் ஏவில் பொறுத்த வரைக்கும் 30 வினாக்கள் இருக்கும். 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்கள். நம்ம குறைந்தது 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமானது. பார்ட் ஏவில் எடுக்கக்கூடிய மார்க் ஸ்கோரிங்க்கு நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது பார்ட் பி அந்த 150 வினாக்கள் நம்மளுடைய மேஜர்லேருந்து வரும். அதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நமக்கு சிவி லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட் ஏவில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எல்லாருமே எடுக்கணும். கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லாம் படிச்சிருப்பீங்க. அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருந்தாலே மிக எளிமையான முறையில் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே பார்ட் ஏவில் நம்ம எளிமையான முறையில் தேர்ச்சி பெற முடியும். 30 வினாக்கள் பொறுத்த வரைக்கும் வினாயன் 1 வினாயன் 20 வரைக்கும் ஒரு வினாவிற்கு 2 மதிப்பெண்கள் வீதம். 20 × 2 40, மொத்தமாக 40 மதிப்பெண்கள். வினாயன் 21 வினாயன் 30 வரைக்கும் ஒரு வினாவிற்கு 1 மதிப்பெண் வீதம். 10 × 1 10, மொத்தமாக 30 வினாக்கள் 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தாலே போதுமானது. கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே தேர்ச்சி பெற முடியும். பார்ட் பியில் கவனம் செலுத்தி படிங்க. அதே போல் பார்ட் ஏவும் அவ்வப்போது நம்ம 10th புக்கை மட்டும் நல்லா ரெஃபர் பண்ணிங்கனாலே போதுமானது. இப்போ இந்த வினாத்தால் நம்ம பார்க்கலாம். முதல் வினா, ஏற்பாடு என்பது. 4 விடைகளுமே பார்த்த பிறகு விடைகளை முடிவு செய்யுங்க. விடை ஞாயிறு மறையும் நேரம். கூற்று 1, வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர். தவறு. வாகை அதில் நமக்கு அதிலே தவறுன்னு தெரியுது. அடுத்து கூற்று 2, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர். இரண்டுமே தவறு தான். சரிங்களா? விடை கூற்று 1, 2 இரண்டும் தவறு. இது எல்லாமே ஒரு வினாவிற்கு 2 மதிப்பெண்கள். அடுத்தது 3வது வினா, அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்ட புத்தகத்திலேயே இருக்கிறது தான். மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை இது எல்லாமே அகவற்பாவில் தான் வரும். நாலடியார் அப்படிங்கிறது வெண்பாக்களால் அமைந்த நூல். அதெல்லாம் நமக்கு புத்தகத்திலே மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பொருந்தாதது பார்த்தீங்கன்னா நாலடியார். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர். விடை அதிவீரராம பாண்டியர். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம். விடை இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபனாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எது? விடை குழல் மீன் கறி. உங்களுக்கு புத்தக பின்புற வினாக்களும் வரும். நமக்கு நிறைய வினாக்கள்லாம் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். எல்லாமே மிக எளிமையாக தான் வினாக்கள் நமக்கு வரும். இந்த வினாக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிச்சுனாலே போதும். நீங்கள் 10th புக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. அடுத்தது பொறுத்துக. காலக்கணிதம். கண்ணதாசன்.
மேகம், நாகூர் ரூமி, காசிக்காண்டம், அதிவீரராம பாண்டியன், பரிபாடல், கீரந்தையார். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க. விடை பலாமலர். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு. விடை வரலாற்று புதினம். உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியொடு. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை சொல்லை தேர்க. விடை செந்தி. இதுவுமே நமக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செந்தி அப்படிங்கிறது பண்புத்தொகைன்னு நமக்கு இருக்கும், அதிலே புக்கிலே இருக்கும். இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. விடை இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. உனக்கு படிக்கத் தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? விடை மேரி மெக்லியோட் பெத்தியூன். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர். விடை சீத்தலை சாத்தனார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. விடை மீனவன். மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது. விடை இட வழுவமைதி. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது. விடை பாடான் திணை. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. தாள், ஓலை, தோகை இது எல்லாமே வரும். கழை அப்படிங்கிறது இலையின் பெயரில் வராது. கழைன்னா மூங்கில்ல வரும். அடுத்து பொறுத்துக. வீசு தென்றல் அது முக்காலத்தை உணர்த்தி வரதால வினைத்தொகை. நன்மொழி பிரித்து பார்க்கும்போது மை விகுதி வருது, பண்பு தொகை. அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் வரும், உம்மை தொகை. சாரை பாம்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை. விடை நெய்தல் திணை. இதுவுமே 5 திணைகளுக்குரிய முதற்பொருள், கருப்பொருள் எல்லாமே நம்ம அந்த அட்டவணை நன்கு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அதிலிருந்து ஒரு வினாவோ 2-3 வினாக்கள் கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கால வழுவமைதியை தேர்க.
அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதுதான் கால வழுவமைதி. இதே எடுத்துக்காட்டு தான் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் 20 வினாக்கள் இது எல்லாமே ஒரு வினாவிற்கு 2 மதிப்பெண்கள் உள்ள வினாக்கள். அடுத்ததாக வினா எண் 21லிருந்து 30 வரைக்கும் நமக்கு ஒரு வினாவிற்கு 1 மதிப்பெண்கள் தான். இப்போ முதல் 20 வினாக்களுமே ரொம்பவே முக்கியமானதுங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். வேம்பு, ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் என்ன? விடை முத்து. பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. இந்த இலக்கண பகுதிகளில் நம்ம நன்கு பயிற்சி செய்தோம்னா இதே எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர்ப்பு நடவாமை, கொல்லாமை இதெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்த வினா பொது மொழியை தேர்க. இதுவுமே புத்தகத்தில் இருக்கிறது தான். விடை வேங்கை. விருந்தே புதுமை என்றவர். விடை தொல்காப்பியர். கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா. விடை தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல். விடை சீவக சிந்தாமணி. கூற்று 1 ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. சரிதான். கூற்று 2 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா. அது தவறு. இப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தை நடத்தியவர். விடை அம்பேத்கர். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர். விடை அயோத்திதாசர். அனைவருக்கும் மிக்க நன்றி.